ராம்கி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஆர்கே இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து இப்போ குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள்ன்றது இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 70 லட்சம்ன்றது அங்கே தான் ஒரு கேள்விக்குறி. இது ஒன்று நடக்குது. பாஜக தரப்பு அதிமுகவில் வரவேற்பு பார்த்தீங்களா, இப்பயே வெற்றி வந்த மாதிரின்னா எப்படி இந்த இதை புரிஞ்சுக்கிறது? இதில் வந்து அந்த இப்போ இது வந்து நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லையுமே வந்து கணிசமான போது இடமாற்றத்துக்காக வந்தவங்க. இப்போ வந்து 68 லட்சம் 58 லட்சம் வந்து வெஸ்ட் பெங்காலில், 44 லட்சம் ராஜஸ்தானில். அப்படிங்கும்போது அதில் கூட கணிசமானவர்கள் வந்து இடமாற்றம் தான். அது அந்த இறந்து போனவர்கள் எண்ணிக்கை இந்த குறைவு தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாமே இதுக்கு தான் வந்து இந்த அடுத்த ஒரு மாதங்கள் இருக்குது. ஜனவரி 18 வரைக்கும் நீங்கள் வந்து புதுசாக எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க. ஆர்கே அவர்கள் கேட்ட மாதிரி குடி இப்போ வீடு முகவரி மாறியவர்கள் என்ன தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்க போறாங்க. இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க இங்கன்னு வந்திருந்தா கூட ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏத்த இறக்கத்தோட இருந்திருக்கணும். ஆனா இது எப்படி 70 லட்சம் பேர் வெளியில போனாங்கன்ற ஒரு கேள்வி அவர் கேட்கல. அதுதான், நீங்க ஒரு தொகுதியை விட்டு உங்களுடைய சொந்த தொகுதியை விட்டு வேறு தொகுதி இருக்கும்போது இந்த விஷயத்துலலாம் அவங்க வந்து கவனம் செலுத்தியிருக்க மாட்டாங்க. நம்ம அங்க போய் ஓட்டு போடவா போறோம் அப்படின்ட்டு. இப்போதான் நடைமுறையே புரிந்து கொண்டிருக்கிறாங்க. நான் இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டம் தான் நான் பாக்குறேன். வெற்றிகரமாக, ஆமா, எஸ்ஐல. ஆனா நான் எதிர்பாராதது 97 லட்சம்ங்கிறது அதிகம். இது வரைக்கும் இந்தியா ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்லயுமே 1 கோடிக்கு வந்தாச்சு சார். தொட போறோமே இன்னும் ஆர்கே இது இன்னும் அதிகமாகும் ஆவணம் எல்லாம் கேட்பாங்க. அது இல்லைன்னா 1.5 கோடி போயிருமா? கண்டிப்பா. அதாவது 35 லட்சம் தான் பீகார்ல சொன்னாங்க. அப்புறம் இப்ப 58ங்கிறது வெஸ்ட் பெங்கால். எல்லாவற்றையும் விட அதிகமான தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. அப்ப கிணறு ரொம்ப நாளா தூர்வாரல, இன்னைக்கு தூர்வாரி இருக்காங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இது கிடையாது. ரெண்டாவது, நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய ஆரம்பத்திலிருந்தே கன்சிஸ்டா சொல்லிட்டு வந்திருக்காரு. அது ஒரு நம்பிக்கை உரிய விஷயமா பாசிட்டிவா தான் அணுகுமுறை எடுத்திருக்காரு. சரி, அவரை விடுங்க, அவர் தான் எதிர்கட்சி தெரியாது. முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் வெரி ஃபர்ஸ்ட் டேலே சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, இது வந்து இவ்வளவு நீக்கப்பட்டிருக்கிறது, சிவகங்கை தொகுதியிலே இவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறது, இது சரியான டைம். அடுத்த ஒரு மாத காலகட்டத்தில் எல்லா கட்சிகளுமே தங்கள் தொண்டர்களை முடுக்கிவிட்டு விடுபட்டவர்களை சேர்க்கக்கூடிய பணிகளை செய்யணும். அவர் ஒரு பாசிட்டிவா சொல்லியிருக்காரு. இதை ஆரம்பே சொன்னார். என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நீங்க இதை பத்தி பதட்டப்பட வேணாம்னு நம்பிக்கை ஊட்டினது வந்து ப. சிதம்பரம் அவர்கள். ஆமா, ஏன்னா இங்க கட்டமைப்பு இருக்கு, கட்சிகள் கண்காணிப்பாங்க. அந்த கட்டமைப்பு தான் இந்த அளவுக்கு நம்மளால இவ்வளவு பண்ணிருக்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் நடைமுறை தமிழ்நாட்டில் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனது காரணமே திமுக, அண்ணா திமுக, குறிப்பாக திமுக தொண்டர்கள் முக்கியமான காரணம். நீங்க சக்சஸ்ஃபுல்ன்றீங்க, நேர் எதிரும் விமர்சனத்தை வைக்கிறார், குளறுபடின்னு. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இது நடத்தியிருக்காங்க. நிச்சயமா அந்த 2 மாதங்கள்ல நீங்க வந்து இந்த இருபெரும் திராவிட கட்சியோட தொண்டர்கள் இறங்கி எங்க தொகுதியில வந்து விண்ணப்பம் வந்து வீட்டில் கொடுத்துட்டு போனது அவங்க தான் கொடுத்துட்டு போனாங்க. அதை ஃபில் பண்ணி அப்புறம் நான் போய் பூத் ஏஜென்ட் பிஎல்ஓ தொடர்பு கொண்டு முகாமுக்குலாம் போனோம். தொடர்ந்து நான் பார்க்குறேன், அந்த வழியாக தான் கிராஸ் பண்ணியிருந்தேன். முகாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, மக்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த அவேர்னஸ் இருக்கு. அப்புறம் எப்படி அதுதான் அப்ப இருக்கு, உள்ள அவ்வளோ சங்கதி இருக்கு. அதனாலதான் வெளில வந்திருக்கு. 97 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட் தான் இல்ல. அதுல நம்ம பார்வையாளர்களுக்கும் புரியுற மாதிரியே பேசுவோம். இப்ப இறந்து போயிட்டாங்க, அவங்க இருக்கிறாங்கன்னா வந்து அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு பிறகு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட டபுள் என்ட்ரி இருக்கு. அது யாரு, அதுவும் பெரிய நம்பர்லாம் இல்ல. இங்க 67 லட்சம்ன்றது வந்து முகவரி மாறி. அத கட்சிகள் இருந்தாங்களே, பிஎல்ஓட பிஎல்ஏன்னு எல்லா கட்சிக்காரங்களும் இருந்தாங்கல்ல, அப்படியே எப்படி மிஸ் ஆச்சு? அது இல்ல, அதுதாங்க ரொம்ப சிக்கல். அதாவது தொண்டர்கள் வந்து அந்த தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும், இடமாற்றம் அடைந்தவர்கள். நீங்க தமிழ்நாட்டில் வந்து பரவலாக இடப்பயிற்சி நடந்திருக்குது. நீங்க இப்ப இந்த கடந்த 20 ஆண்டுகள்ல முன்ன மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட எல்லா நகரமும் ஒண்ணுதான், அப்படிதான் இருக்குது. அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெண்டாவது, இது ஒரு சிம்பிளான படித்தவர்களுக்கு அந்த ப்ரொசீஜர் புரியல. நீங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் தான் நிறைய அவேர்னஸ், நிறைய சோசியல் மீடியா ரீல்ஸ்லாம் வந்து எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றது, எல்லா விஷயங்களும் இங்கே தான் நடந்தது. சரி, இப்போ இது ப்ரொசீஜரெல்லாம் இருக்கிற பிரச்சனை ஜனவரி 18 வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் இது வந்து எஸ்ஐஆர் முடிவில் ஏதாவது ஒரு ஃபேக்டரா இருக்குமா? கிட்டத்தட்ட பழனிசாமி அவர்கள் இது ஒரு தனக்கான ஒரு பெரிய அஸ்திரம் மாதிரி பாக்குறத எப்படி இல்ல, ஆக்சுவலா அவருடைய டேக் தான் கரெக்டான டேக் நினைக்கிறேன். இன்றிலிருந்து தான் அதிமுக தொண்டர்கள் செயல்பட வேண்டும். ஏன்னா இந்த 1 மாத காலம் இருக்கு பார்த்தீங்களா, ஜனவரி 18க்குள்ள விடுபட்டவர்கள் எல்லாம் அதை சேர்க்கிற பணியில வந்து கட்சி தொண்டர், அதை தான் ப. சிதம்பரம் சொல்றாரு. இதுதான் சரியான டைம். அரசியல் தொண்டர்கள் இன்னும் ஆக்டிவா பணியாற்ற வேண்டிய நேரம் இதுதான். ஆக்சுவலா இந்த தேர்தலுக்கான பிரச்சாரமே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா நீங்க இந்த மக்களை போய் விடுபட்டவர்களை போய் அணுகி அவருடைய விடுபட்டதை வாங்கி சேர்த்தது மூலம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இது கிடைக்கும். ஓ, இந்த கட்சியோட தொண்டர்கள் நம்ம கூட நம்மளை தேடி வந்து செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் அப்ரோச் வரும். அது வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஒரு ஆதரவாக கூட மாறலாம். சோ இது வந்து சரியான டைம். இதுதான் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, இதுதான் ப. சிதம்பரம் சொல்றாரு. சோ இது ஒரு நல்ல முயற்சி. நான் சொல்றேன், இதுவரையும் பண்ணோம் பாத்தீங்களா, அதுவே பெரிய சக்சஸ் இருக்கு. ஏன்னா 2 மாதங்கள்ல மழையை பார்த்திருக்கோம், பனியை பார்த்திருக்கோம், எவ்வளவோ பார்த்தோம். எல்லாரும் சொன்ன எஸ்ஐஆர் நடைமுறையில திமுக முன்வைத்த
அவங்க எதிர்த்தாலும் அவங்க முன்வைத்த கருத்து இருக்குல்ல, எதனால் நாங்க வந்து இதை எதிர்க்கிறோம், இதெல்லாம் இந்த குறிகால செய்ய முடியாதுன்னு ஏன் சொல்றோம் அப்படி சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் அந்த அந்த படிக்கெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். ஆனாலும் இந்த திட்டம் இந்த அளவுக்கு வெற்றி பெற காரணம் நிச்சயமாக ஆளுங்கட்சியான திமுக தொண்டர்கள் தான். அவர்கள் தான் மக்களை நோக்கி எடுத்துட்டு போனாங்க. ஆர்கேட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட களத்துல வந்து திமுகவினர் இருந்துட்டே இருந்தாங்க. தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய வார் ரூம் மாதிரி எல்லாம் போட்டு முதல்வரே பாராட்டினார், எஸ்ஐஆர் பணிகள் எல்லாம் சிறப்பா செஞ்சீங்கன்னு. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த உடனே இமிடியட் ரியாக்ஷன் அதிமுக டேந்து இருக்கு, பாஜக டேந்து இருக்கு. திமுக ஏன் கொஞ்சம் சைலண்டா என்னன்னு பாக்குறாங்களா? அது எப்படி பாக்குறீங்க? அது இல்ல, இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது படிச்ச பிறகுதான் நமக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் வந்து நாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேணும். எத்தனை பேர் வந்து எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள், அதுல வந்து எத்தனை பேர் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு நம்பர், பல நம்பர்ஸ் வந்து இனிமேல் தான் நமக்கு. ஆனா இமிடியேட்டா எப்படி இபிஎஸ் அவங்க அறிக்கையை வெளியே இல்ல, அது முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாஜக அலுவலகத்துல வந்து எடுத்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுக தொண்டனுக்கு இதே பிரச்சனை தான். நீங்க 5 மாசம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை வந்து நீங்க 50 நாள்ல நடத்துனீங்கன்னா எப்படிங்க விளங்கும்? எப்படி பண்ண முடியும்?